ஹாய்ங்க. ரொம்பவே ஈஸியா எல்லாருக்குமே புடிச்ச ஒரு சைட் டிஷ்னா, அது வந்து பூரியும், கிழங்கும் தான். ஸோ வாங்க என்னோட ஸ்டைல்ல பூரி மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் வந்து கடலை மாவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனோட கம்மியாக சோம்பு சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அந்த செவந்து வர நேரத்தில் நம்ம வந்து பச்சை மிளகாவும், பூண்டு வந்து ஆப்ஷனல் தான். வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நான் வந்து ஒரு 2 பல் பூண்டு குட்டியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக இருந்தால் தான் அது வந்து நல்லா நம்ம எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இதுக்கு அந்த கலரே வந்து மஞ்சள் தூள் தான் கொடுக்கும். ஸோ அதனால் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஸோ இது நல்லா வெந்து வரட்டும். 2 மினிட்ஸ் இருக்கட்டும். கருவேப்பிலை நீங்கள் முன்னாடியே சேர்த்துனாலும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ சேர்த்திருக்கேன். நீங்கள் வேணும்னா முன்னாடி சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இல்லையா கடலை மாவு, ஸோ அதை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உடனே கிண்டி விட்டுருங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, திக்காக வேணுமா இல்லை நல்லா கொஞ்சம் தண்ணியாக வேணுமா அப்படின்றத பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. காரம் வந்து பச்சை மிளகாவோட காரம் தான். இது வந்து கொஞ்சம் தூக்கில் இருந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்திக்கோங்க. ஸோ இது நல்லா திக்காகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அந்த பார்ட் அப்படியே இருக்குது. இது மேலே தான் அப்படியே மேலால் தூவி விடணும். அந்த தக்காளி வந்து லைட்டாக வெந்த மாதிரி இருக்கணும், வேகாத மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் அதை பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சா? இப்போ நம்ம உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இதை கிண்டி விடாதீங்க, அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான பூரி மசாலா ரெடியாக இருக்கும். ஸோ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க பெருங்காயம் போடலன்னு. நான் தாளிக்கும் போதே பெருங்காயம் போட்டுட்டேன். ஸோ அதை மறந்துட்டேன். நீங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு கை நிறைய கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பூரி மசாலா ரெடி. இது சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் டெய்லியும் ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ லேட் வீடியோ வந்திருக்குன்னு யாரும் கோவப்படாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.